எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபோ பேங்க் ஜாபோ யாருமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவே வந்து ஸ்கூல் படிப்பு கூட முடிக்கல. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெமிலியாரிட்டியுமே இல்லாமல் அவங்க வந்து பேங்க் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட முயற்சி தான். ஒவ்வொரு எக்ஸாம் போகிறதும் நம்ம இதை பண்ண போதும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. டெய்லி எக்ஸாம் அந்த டெஸ்ட்டு போட்டால் போதும், இதுக்கப்புறம் நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கே வந்துடுச்சு. எங்களோட மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவையே படலை. ஆக்சுவலாக நான் எப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இது வந்து ஒரு லாங் ஜேர்னி தான். நான் வந்து இதை தனியாலாம் பண்ணல, ஈஸியாகவும் இல்லை. இது என்னென்னா, நான் வந்து ஓனாக வந்து இன்ஸ்டியூட்டும் போனேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். பட் என்னாச்சுன்னா ஒரு லேக் ஆகிட்டே இருந்துச்சு. என்னால் வந்துட்டு மெயின்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிளியர் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து என்னோடய 3rd இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து நான் நினச்சேன் ஓகே இந்த வருஷம் கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் மார்க்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம ஏதோ இந்த இடத்துல ரொம்ப லேக் ஆகிறோம். நம்ம எல்லோரும் வந்து மெயின்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 10 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். அந்த டைமில் கரெக்டாக வந்து நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஒரு 2 months ஆச்சு. SBI POவோட ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனேன். சரி ஓகே நம்ம பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து SBI POவோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அதோட PDF ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோட நேம் இருந்துச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. ஆக்சுவலாக அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வெறும் 1400 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூமெண்ட்டை வந்து இது வந்து இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை எப்போ கொண்டு வரமோ அப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட பெஸ்ட் வேர்ஷனை நேம் சௌந்தர்யா, நான் சேலம்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் எப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம், என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருப்பேன். நிஜமாலுமே அந்த மொமெண்ட் வந்துருச்சு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து RRB PO எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப லாங் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் என்னோடய மோஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் 3 பொண்ணுங்க. ஆனால் எங்கள் 3 பேரும் இருந்த ஒரே ஹோப் வந்து என்னென்னா எங்களோட படிப்பு தான். எங்களுக்கு மேலே வர்றதுக்கு இருந்த ஒரே ஹோப்பும் படிப்பு தான். நாங்கள் இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம்னா எங்கள் 3 பேரையும் நம்பி படிக்க வச்ச அவங்க 2 பேர் தான். இது வந்து ஒரு லாங் ஜேர்னி தான். நான் வந்து இதை தனியாலாம் பண்ணல, ஈஸியாகவும் இல்லை. இது என்னென்னா, நான் வந்து ஓனாக வந்து இன்ஸ்டியூட்டும் போனேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். பட் என்னாச்சுன்னா ஒரு லேக் ஆகிட்டே இருந்துச்சு. என்னால் வந்துட்டு மெயின்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிளியர் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து என்னோடய 3rd இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து நான் நினச்சேன் ஓகே இந்த வருஷம் கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் மார்க்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலை. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம ஏதோ இந்த இடத்துல ரொம்ப லேக் ஆகிறோம். நம்ம எல்லோரும் வந்து மெயின்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 10 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கோம். ஸோ வந்துட்டு நம்ம அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப யோசித்தேன். அந்த டைமில் கரெக்டாக வந்து நான் கோட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து எக்ஸாக்டாக ஜூனில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண என்னோடய மென்டர் மேம் இருந்தாங்க. அவங்க நிறைய கைட் பண்ணாங்க. நான் டெஸ்ட்டெல்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 months ஆச்சு. SBI POவோட ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனேன். சரி ஓகே நம்ம பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து SBI POவோட மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அதோட PDF ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோட நேம் இருந்துச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. ஆக்சுவலாக அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வெறும் 1400 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூமெண்ட்டை வந்து பார்க்கும்போது எனக்கு என்னோடய ரிசல்ட்டை விட அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம SBI POவே மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் வந்துருச்சு. SBI PO ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஒரு 0.26 மார்க்ஸில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு IBS PO எக்ஸாம் வந்து எழுதினேன். அதுவும் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் கிடச்சிரும். தென் ஃபைனலி RRB PO வந்து கிளியர் ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஜென்யூன்லி வந்து கோட் டீமுக்கு வந்து என்னோட ஜென்யூன் தேங்க் பண்ணிக்கிறேன்.
தேங்க்ஸ் டு கோட் டீம். இது வந்து இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை எப்போ கொண்டு வரமோ அப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். இந்த கோட் வந்து என்னோட பெஸ்ட் வெர்ஷன் அன்லாக் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு கோட் டீம். நான் வந்து பவித்ரா. என்னோடய தங்கச்சி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னி. நாங்கள் 3 பேருமே இன்ஜினியரிங் கிராஜுவேட். நானும் அக்காவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க வந்து லாக்டவுன் டைமில் அடுத்து என்ன போகிறது அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க. அவங்க வந்து பேங்க் எக்ஸாம் அவங்களே தான் சூஸ் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபோ பேங்க் ஜாபோ யாருமே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவே வந்து ஸ்கூல் படிப்பு கூட முடிக்கல. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ். இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெமிலியாரிட்டியுமே இல்லாமல் அவங்க வந்து பேங்க் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட முயற்சி தான். ஒவ்வொரு எக்ஸாம் போகிறதும் வரதும் எல்லாமே அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து மென்டலாக சப்போர்ட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் அவங்களோட முயற்சி தான். இதில் வந்து முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா வந்து கைட்லி டீம் தான். ஆக்சுவலி 4 இயர்ஸ் ஜேர்னி. நாங்கள் வந்து 3 இயர்ஸாக நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். அவள் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆனால் எப்போ வந்து அந்த கைட்லியில் ஜாயின் பண்ணாலோ அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து அவ்வளோதான், நம்ம இதை பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. டெய்லி எக்ஸாம் அந்த டெஸ்ட் போட்டால் போதும், இதுக்கப்புறம் நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கே வந்துடுச்சு. எங்களோட மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவையே படலை. உங்களோட கைட்லி டீம் தான் வந்து அவங்களோட சக்ஸஸ் இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு அந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். அது தந்துருச்சு. தட் டே வில் ஹேப்பன். உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஹோப்ஃபுல்லாக படிங்க. தேங்க்யூ.